ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பாட்டி ஸ்டைலில் எள்ளு பூரண கொழுக்கட்டை செய்யலாமா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு வெந்நீர் ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். வெந்நீர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அடுத்து நம்ம பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் இது எள்ளு நல்லா கழுவி வெயிலில் நல்லா காய வச்சுட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். 3/4 கப்பு நான் எள்ளு எடுத்திருக்கேன், வறுத்த எள்ளு. இதை கொஞ்சம் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு திரும்பவும் மிக்ஸியில் வச்சு அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்திங்கன்னா இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும். நம்ம லட்டு மாதிரிமே பிடிச்சி அதை அப்படியே சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்து. ஒல்லியாக இருக்க குழந்தைங்களுக்குலாம் கொடுத்திங்கன்னா குண்டாகுவாங்க. எள்ளு அவ்வளோ நல்லது. இப்போது என் பொண்ணு நான் தான் ஃபஸ்ட்டு செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் பொண்ணு தான் செஞ்சிட்ருக்காங்க. எங்கள் பசங்க செஞ்சிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க தான் கொழுக்கட்டை நான் தான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க செஞ்சிகிட்டு இருந்தாங்க. சரி செய்யட்டும்னு சொல்லி விட்டுட்டு நான் ஒரு பக்கம் செஞ்சிகிட்டு இருந்தேன். செஞ்சு கொழுக்கட்டை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ இது இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா கொழுக்கட்டை ரெடி. அப்படியே எள்ளு வாசத்தோடு அப்படியே கம நல்லா செம்மையாக வாசனையாக இருக்கும். பாருங்கள், அந்த கொழுக்கட்டை அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எள்ளு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்